வணக்கம். இந்த கருவாட்டு கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புத்தூரில் ரவுண்டானாகிட்ட இருக்குது. வேளாங்கண்ணிக்கு போகிற ரோடு தான், பைபாஸ் ரோட்லேயே 2 சைடு, அந்த சைடு இந்த சைடும் நிறையா கருவாட்டு கடை இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு கருவாடு நல்லா சூப்பராக நல்லா சுத்தபத்தமாக நல்லா இருக்கும். சுத்தமாக செஞ்சு வச்சுருப்பாங்க கருவாடு. அதனால் நாங்கள் எப்போ வாங்கினாலும் இங்கே தான் போய் நாங்கள் வாங்குவோம். கருவாடு கொஞ்சம் வாங்கினாலும் சரி இங்கே தான் போய் வாங்கிட்டு வருவோம். அன்றைக்கி கூட கருவாட்டு தொக்கு வச்சுருந்தது வந்துட்டு இங்கே தான் வாங்கினது. கொடுவா கருவாடு அது. நீங்கள் விலை கேட்டு வாங்குங்க. ஏன்னா வேளாங்கண்ணி வர்றவங்க காரில் இறங்குறதுனால நல்லா சொல்கிற விலைக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் நீங்கள் விலையை கேட்டு வாங்குங்க. ஒவ்வொரு கருவாட்டுக்கும் ஒவ்வொரு விலை உண்டு. நாங்கள் கொடுவா கருவாடு வாங்கினோம். அதனால் 1/4 கிலோ 150 ரூபான்னு வாங்கினேன். அதுமாதிரி நீங்கள் பார்த்து வாங்க. சொல்லுவாங்க விலை அதிகமாக, ஆனால் விலை கேட்டு வாங்கினோம்னாக்கா கொடுத்துருவாங்க. எல்லாருமே இங்கே தான் கருவாடு வாங்கிட்டு போவாங்க. வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு போகிறவங்க எல்லோரும் பார்த்தா நிறையா காரெலாம் இங்கே நிற்கும். எங்கள் அண்ணன் அபியை பார்க்க போகிறப்ப எங்கள் அண்ணனுக்கு கருவாடு வாங்கிட்டு போனோம். அவங்களுக்கு கருவாடு குழம்பு கருவாடுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அபிக்கெல்லாம் பிடிக்காது. எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். போகிறப்ப தான் இங்கே இந்த துண்டு கருவாடு வாங்கிட்டு போகணும். சில கருவாடில் மஞ்சள் தடவி இருக்கும். அது எதனால் என்னன்னு எனக்கு தெரியலை. சிலப்போ கலர் மாறுறதுனாலையா இல்லை எதுக்காண்டின்னு தெரில. சில இதில் மட்டும் மஞ்சள் தடவி இருக்கும். நான் அது வாங்க மாட்டேன். நான் இந்த வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அதுதான் வாங்குவேன். ஏன்னா அது கெட்டு போகாத கருவாடு. பார்த்தாலே தெரியும், நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். அதனால நான் வெள்ளை கருவாடு தான் வாங்குவேன். இங்கே எல்லா கருவாடுமே இருக்குது. நெத்தினி கருவாடுலேருந்து இது இறால், இந்த சின்ன குனியாக ஏதோ சொல்லுவாங்க, அது இந்த பொடி நுணுக்குனாக்கா நல்லாயிருக்கும் அந்த கருவாடு. அந்த கருவாடுலேருந்து அந்த இறால் சின்ன குனி இறால்னு சொல்லுவாங்க. அது பொடி நுணுக்கிறதுக்கு எல்லாருமே இங்கே வாங்கிட்டு போவாங்க. அதெல்லாம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. பாக்கி எல்லா கருவாடுமே இங்கே இருக்குது. என்ன வாழை கருவாடுலேருந்து கொடுவா கருவாடுலேருந்து எல்லா கருவாடும் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் பார்த்து விலை பேசி வாங்கிக்கோங்க. இது வேளாங்கண்ணிக்கு போகிற ரூட்லேயே தான் இருக்குது. வேளாங்கண்ணியில் விலை அதிகம் கருவாடெல்லாம் அதனால் அங்கேருந்து எல்லோரும் இந்த புத்தூரில் தான் வாங்கிட்டு போவாங்க. நானும் வாங்கிட்டு தொக்கு வச்சு சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை வேளாங்கண்ணிக்கு வர்றவங்க கருவாடு வாங்கிட்டு போகிறவங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.